பரலோகத்தின் தேவனே, பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனிதனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமா, இல்லை என்றால் புழுதியில் எழுதப்பட வேண்டுமா? இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமா இயேசுவின் நாமம், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இணையில் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். நாட்களிலும் கூட கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிறது என்ன, அதை நீங்கள் பார்க்கணும். விரும்புகிறத நீங்கள் நம்ம செய்ய முடியுதா? அவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானித்து அதை என்ன செய்யணும், கை கொள்ளணும். அப்போ சங்கீதம் 1:2 சொல்கிறாரு, இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கணும், பிரிய வைக்கணும். உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் பிரிய வச்சுட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கங்கிறது உங்களால் பார்க்க முடியும். பிள்ளைகளை பெற்று சும்மா தூக்கி தூர போட்டால் போதும், உங்களே ஆண்டவர் பார்க்குறாராம். உங்களே நினைக்கிறாரு ஆண்டவர். சங்கீதம் 11:4 பார்க்குறாராம். மேலே வானத்திலேருந்து உங்களை பார்க்குறாராம், என் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாராம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் உங்களை பார்க்குறாரு. அதோ நான் உருவாக்கி விட்ட பையன் எப்படிதான் இருக்கான், அவன் சீர்கட்டு போய் இருக்கிறான்னு சொன்ன உடனே மழையை நினைக்கிறாரு, உருவாக்குறாரு. மழை என்னன்னே தெரியாது, மழை பெய்கிற குறித்து யாருக்குமே தெரியாது. மழையை பெய்ய வைக்கணுன்ட்டு அவர் திட்டம் போடுறாரு. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் விரும்புகிறது என்ன? இரவும் பகலும் என்னுடைய மகன் என்னுடைய சமூகத்தில் காத்து இருந்து என்னை துதிக்கணும், என்னை ஆராதிக்கணும். இரவும் பகல்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவரை குறித்து தான் நீங்கள் துதிக்கிறோம், அவரை தான் பேசணும், அவருடைய நாமத்தை குறித்து தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இது மட்டும் இல்லைங்க, சங்கீதம் 119:97 சொல்லுது, நாள் முழுதும் அவரை நீங்கள் தியானிக்கணுமா. அப்போ எதுக்கு அவர் பொழப்பு இல்லாமல் எழுதி வச்சுருக்காங்க பைபிளில்? நாள் முழுவதும் நீங்கள் தியானிக்கன்னுட்டு எதையோ ஒரு வசனத்தை பிடிச்சி வச்சுட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என் புள்ள அப்படி பண்ணிட்டான், என் கம்பெனி எப்படி நடக்குது, நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், இதை குறித்து தானே நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். என்னைக்காவது கர்த்தர் எனக்கு இந்த நன்மை செய்தார், நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் என்னையா பைத்தியக்காரமாய் சுற்றினையா, புறம்போக்கமாய் சுற்றினையா, என்னன்னைக்கு ஆண்டவர் ஆசை வச்சுருக்காரு. எப்படி கிடந்தேன் தெரியுமா? நான்லாம் சொல்கிறேன்ல, நான் இன்றைக்கி சொல்லட்டா, குப்பை தொட்டியில் கிடந்து பண்ணி மாதிரி இருந்தேன். என்ன கர்த்தர் நேசித்து எனக்கு நல்ல ஒரு கிருபையின் வரங்களை கொடுத்து இந்த ஊழியத்தை செய்ய வச்சிருக்கிறாரு. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா பைபிள் வசனத்தை பார்த்தா படிச்சுட்டு இருக்கேன் கிடையாது, உள்ளத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இருதயத்தில் வசனத்தை எழுதி வச்சுருக்கேன். இருதயத்தில் எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டாங்க, இருதயத்தில் எல்லோரும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அதை நினைக்கவே இல்லை. இருதயத்தில் அவருடைய வசனத்தை எழுதி வச்சுக்க நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வேதாங்கமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? சங்கீதம் 113 சங்கீதம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிக்கிற திசையிலேருந்து அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் அவருடைய நாமத்தை குறித்து தான் நீ பேசணுமா. யார் கேட்டாலும் எப்படி பாருங்க, ஏசப்பா கிருபையில் நல்லா இருக்கேன், என்ன செஞ்சுட்டு இருக்காவே, ஏசப்பா கிருபையில் கிருபாகரை இல்லைன்னு சொல்லணும். ஏசப்பா கிருபையில்னா ஜேம்ஸ் இல்லை, ஏசப்பா கிருபையில்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த வார்த்தையை எப்போல்லாம் பேசணுமா, யாருக்கிட்ட பேசணுமா? நீங்கள் கிறிஸ்தவங்கிட்ட மட்டும் பேசக்கூடாதான். அங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 46வது வசனம் சொல்லுது, நீ சிநேகிக்கிறவங்களே நீ சிநேகிச்சா என்னையா பிரயோஜனம், நீ எல்லாத்தையும் சிநேகிக்கணும், எல்லாருக்கும் நீ நினைச்சணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். அது மட்டும் இல்லை, மத்தேயு 10:32-33 சொல்லுது, என்ன சொல்லுது? மனுஷனுக்கு முன்பதாக என்னை அறிக்கை பண்ணிக்கிறவன் எவனோ நான் அவனை பிதாவின் முன்பதாக அறிக்கை பண்ணுவேன். அப்போ மனுஷனுக்கு முன்னாடி நினைச்சிடும், ஐயோ அவன் தேவனை அறியாதவையா, இவன் இஸ்லாமிய ஐயா, இவன் இந்த பையன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய வார்த்தை. ஒரு இஸ்லாமியர் சொல்கிறேன் யா அல்லாங்கிறாரு, அவர் சொல்கிறாரு ஓ முருகாங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிரைஸ் லார்ட் ஜீசஸ் உனக்கு சொல்ல தெரியலையே, உனக்கு அட்ரஸ் கொடுத்துக்காரு கிபிங்கிற வார்த்தையை கொடுத்து என்னையா பிரயோஜனம்? உனக்கு கொடுத்தது வேஸ்ட்டுங்க. கேட்டாக்கி நான் கிறிஸ்டினுங்கிற, கிறிஸ்தவன்னா என்ன அர்த்தம்? அவருடைய நாமத்தை நீ நினைச்சிடும் அறிக்கை பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா இடத்துலையும் போய் அறிக்கை பண்ணணும். மனுஷனுக்கு முன்னாடி தான் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே கிறிஸ்தவன் சொல்லப்பட்டிருக்கா. நீ அப்படி அறிக்கை பண்ணலைக்கும் உன் குடும்பத்துக்கு 5 பேர் 4 பேர் 2 பேர் 3 பேர் பிரிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். எப்படி பிரிக்கணுமா? அப்படிதான் சொல்லியிருக்காரு. நீ செய்யலைன்னா பிரிப்பேன், செய்யலைன்னா பிரிப்பேன். அப்போ நீ நினைச்சணும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சூரியன் உதிக்கிற திசையிலேருந்து அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் நினைச்சணும், நீ ஆண்டவனுடைய நாமத்தை மையப்படுத்தும், நாள் முழுதும் அவருடைய வசனத்தை தியானிக்கணும். சொல்ல இரவும் பகலோடைய வேதத்தில் நீ நினைச்சணும் பிரியமாக இருக்கணும். அப்படி பிரியமாக இருந்தால் உன் பேரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவாராம். எங்கே இருக்குது? மல்கியா 3:16 இருக்குது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஒருவரோடு ஒருவர் கர்த்தரை குறித்து பேசுவார்கள். இப்படி பேசுகிறவங்கள அவர் கவனித்து கேட்பாரையா, கவனித்து கேட்டு உன் பேரை நினச்சி வரான். அவருடைய பைபிள்
புஸ்தகத்தில் எழுதி வச்சுருவாரான். இல்லைன்னா உன் பேரை எங்கே எழுதுவான் தெரியுமா? எரேமியா 17 அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேல் நம்பிக்கையாக இருக்கிற அது சொல்கிறாரு, கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் 2 தீமைகள் செய்தார்களாம். கர்த்தரை விட்டு விலகுறாங்களாம். அவருடைய பெயரை கர்த்தர் புழுதியில் எழுதுறாராம். உங்கள் பேர் புழுதியில் எழுதப்படணுமா? தேவ சமூகத்தில் எழுத காலிலேருந்து நீ செல்லில் சினிமா பாட்டை கேட்க போகிறது உன் பேர் புழுதியில் தான் எழுதப்படும். எங்கே எழுதப்படும்? புழுதி தான். ஆமாம், ஜீவ புஸ்தகத்தில் எழுத முடியாது. அவருடைய நாமத்தை குறித்து பேசுகிறவன் தான் ஜீவ புஸ்தகம். நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவரை பற்றி எங்கே பேசுகிற? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் செத்து போடுது, இத்து போடுது, ராசமாக போடுது, உருப்படாத தானே பேசிக்கிட்டு இருக்கா. அதான் நீ உருப்படாமல் இருக்க. நீங்கள் உருப்படணும். ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படணும். கிறிஸ்தவையும் நான் தான் ஊழியக்காரன் எங்கள் நெத்தியில் எழுதியா விட்டிருக்கு. நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரன். லேவியர் 25:55 இருக்குது. நம்ம எல்லாம் பாவத்தில் தானே வந்தோம். எகிப்து தேசத்தில் நம்ம எல்லோரும் வந்தோம். நம்ம எல்லோரும் ஊழியக்காரங்க தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? உங்கள் பிள்ளை ஒரு தப்பு பண்ணும்போது 1 வாட்டி சொல்லுவீங்க, 2 வாட்டி சொல்லுவீங்க, 3வது வாட்டி கேட்கல நினைச்சுவீங்க. இப்போ டார்னு ஒன்று போடுவீங்க. அப்போ நீங்கள் ஊழியக்காரங்க தானே? சரி தானே? அப்போ நீங்கள் நினைச்சணும் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னு சொன்னாச்சு. நீங்கள் நினச்சிங்க கர்த்தருடைய வேதத்தை படிங்க, ஜெபிங்க, எப்பவும் படிங்க, ஜெபிங்க, மூலிகை ஞான ஸ்நானம் எடுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் உங்களுக்கு வரும்போது அன்பு வந்துடுங்க. அபிஷேகம் இல்லைன்னா அன்பே கிடைக்காது. சும்மா சில அபிஷேகம் பேசுகிறான், அங்கே அன்பு இல்லை, ஒன்றும் இல்லை. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னு சொல்லப்படுறது. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இதில் 3 பெருசு எது? அன்பு தான். சும்மா அன்பை பற்றி பேசினதுக்கு அன்பாக இருந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவன் எடுத்து எப்படி அன்பு கூறுவான்னு 1 யோவான் 4:18 இருக்குது. கண்ட சகோதரத்தில் நம்ம நினைச்சோம் அன்பு கூறணும். அன்பு கூறி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தை எழுத சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.